ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஹார்ட் ஷேப் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் க்ரோஷேயில். ஓகே, அதுக்கு வந்து மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எடுத்துருங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், 2 செயின் போட போகிறோம். 2 செயின், அப்புறம் இதுதான் 2 செயின், 3 ட்ரிபிள் க்ரோஷே போட போகிறோம். 1 2 வாட்டி சுற்றிட்டு இந்த ரிங்கை உள்ள 3 வாட்டி போட போகிறோம் ட்ரிபிள் க்ரோஷே. ஓகே, நல்லா பாருங்கள் எப்படி போடுறேன்னு. ஃபஸ்ட்டு 2 லூப்பு, அதுக்கப்புறம் பேலன்ஸ் 2, அதுக்கப்புறம் பேலன்ஸ் 2, அந்த மாதிரி 3 வாட்டி போடணும். ஓகேவா, இப்போ வந்து 3 ட்ரிபிள் க்ரோஷே போடாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், 3 டபுள் க்ரோஷே போட போகிறோம். டபுள் க்ரோஷேக்கு ஒரு வாட்டி தான் சுற்றணும். ஓகே, இது 2வது டபுள் க்ரோஷே. இது 3வது டபுள் க்ரோஷே. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஓகே, ஒரு செயின் தான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இன்னொரு வாட்டி ஒரே ஒரு வாட்டி வந்து ட்ரிபிள் க்ரோஷே போடணும். ஒரு செயினை ஒரு ட்ரிபிள் க்ரோஷே. ஓகே, திரும்ப வந்து இன்னொரு செயின். ஓகேவா, ஒரு செயின், ஒரு ட்ரிபிள் க்ரோஷே, இன்னொரு செயின். இப்போ வந்து 3 டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஓகே, ஒரு செயின், ஒரு ட்ரிபிள் க்ரோஷே, இன்னொரு செயின். இப்போ 3 டபுள் க்ரோஷே. ஓகே, இப்போ வந்து 3 ட்ரிபிள் க்ரோஷே. ஒன்று, ரெண்டு, லாஸ்ட் ஒன். ஓகே, இது முடிச்சதுக்கப்புறம் 2 செயின், அப்புறம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம் லாஸ்ட்டாக இந்த செயின் உள்ளேயே ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு லாஸ்ட்டாக இன்னொரு செயின். ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறோம், கட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் ஆன் விட்டு கட் பண்ணுங்கள். கட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, இதை டைட் பண்ணிவிடுங்க. ஓகே, இதை டைட் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த பேலன்ஸ் இருக்குல்ல, ரிங்கு போட்டுங்க, அதை டைட் பண்ணுங்கள், நல்லா டைட் பண்ணுங்கள். எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அவ்வளோ டைட் பண்ணிங்க அப்படின்னா ஹார்ட் ஷேப் ரெடி. தெரியுதா, இது ஆக்சுவலாக வந்து இப்படி வரும். இந்த பின்னாடி கூட நீங்கள் நாட் 2மே போட்டு கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்படி தான் வந்து ஹார்ட் ஷேப் போடணும். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.